வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பரான ஒரு வத்தக்குழம்பு தாங்க. மணத்தக்காளி கீரையை வந்து பொரியல் பண்ணிவிட்டு அந்த காயை வந்துட்டு இன்றைக்கி வத்தக்குழம்பு செய்யலான்ட்டு நம்ம வந்து எல்லோரும் காயை வச்சு வறுத்தது அந்த மாதிரி கடைங்களில் இருக்கும், அது மாதிரி வாங்கி பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக காய் இருக்கிறதுனால இப்போ நான் அது பண்ணுறேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயமும் கடுகும் பொரிஞ்ச உடனே ஒரு 10-15 பல் பூண்டு, ஒரு கொஞ்சமாக வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கிங்க. டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம வந்து ஒரு 2 தக்காளி பழம் நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதோடையே சேர்த்திட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுக்கணுங்க. ஏன்னா தக்காளி பழத்தில் இருக்கிற அந்த பச்சை வாசம் போகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கணும். வதங்கின கடைசியில் தான் நம்ம வந்து மசாலா பவுடர் ஆட் பண்ணோம். குழம்பு மிளகாய் தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், வறுத்து அரைச்சா பொடி பண்ணுன வெந்தயம் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயம் தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, ஆப்ஷன் தான். இதெல்லாம் சேர்த்திட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மசாலாவை வதக்கணுங்க. ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு திருப்பி கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்திட்டு உப்பும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும் போது தான் அதில் இருக்கிற எல்லா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வெள்ளை துண்டு சேர்த்திருக்கிறேன், ஆப்ஷன் தாங்க. ஆனால் எல்லா வத்த குழம்புக்குமே ஒரு சின்ன துண்டு சேர்த்தணுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு புளி காரம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மணத்தக்காளி விதை இருக்குல்லைங்களா, அதையை வந்துட்டு அதில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. பச்சையாகவும் சேர்த்தலாம், ஆனால் நீங்கள் வதக்கி சேர்த்தி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. அந்த வதக்குனதை அப்படியே நம்ம தூக்கி என்ன பண்ணணும், இந்த குழம்பு மேலே அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடணுங்க. இப்போ அந்த காய் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம அந்த சூடாக கொதிக்குது பாருங்கள், அந்த குழம்பு மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா அந்த காயிலையும் நல்லா மசாலாலாம் இறங்கணும் இல்லையா, அதனால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.